from California and their team. Okay. Now we got 3 panel members today. As you would have seen in the flyers, Mr. Swarnam Shankar, Dr. Swaminathan, and Dr. Anbalagan. இவங்க 3 பேர் தான் நம்மளோட பேனல் நம்பர்ஸ் ஃபார் டுடே. ஸோ லெட்ஸ் கால் மிஸ்டர் பீட்டர் டு இன்ட்ரடியூஸ் chief guest and who is going to give the inaugural address and start this, because rest of all are more related to IRTT AA. So நம்மளோட கெஸ்டா இன்னைக்கு வந்திருக்கவங்க ஸ்வர்ணம் சங்கர். Mr. Peter will introduce him. எல்லாருக்கும் வணக்கம். பேசுறது கேக்குதா? கேக்குதுண்ணா. நீங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்துவது அறிந்த மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. முனைவர் ஸ்வர்ணம் சங்கர் என்ற சங்கரபாண்டி அவர்களை பல ஆண்டுகளாக எனக்கு கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக தெரியும். அவர் சென்னை ஐஐடியில் முனைவர் பட்டம் பெற்று பல துறைகளில் பணியாற்றி தற்பொழுது அமெரிக்காவில் ஒரு பெரிய வங்கியில் முதல் நிலை அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். அவரை பற்றி ஒரு சிறப்பு செய்தி என்னவென்றால், மிகவும் தன்னடக்கமான மனிதர். அது மட்டுமல்ல, என்னை பொது வாழ்வில் ஒரு சமூக நல கருத்துகளோடு ஈடுபட வைத்தவர்களில் அவர் மிகவும் முதன்மையானவர். அவரை பற்றி தான் நான் சமூக கருத்து பரிமாற்றங்களை, அரசியல் கருத்துக்களை கூட நன்றாக புரிந்து கொண்டேன். அவரின் நேர்மையை கண்டு நான் வியப்படைந்துள்ளேன். தன்னலமற்ற சேவை செய்து வரும் அவர் குற்றங்கள் கண்டால் அதை மிகவும் தன்மையுடன் எடுத்து கூறுவதில் வல்லவர். பொது வாழ்க்கையில் அது மிகவும் முதன்மையானது. பல துறைகளில் அவர் ஈடுபட்டிருந்தாலும் அவரின் தமிழ் பள்ளிகள், அமெரிக்கன் தமிழ் அகாடமி, அதில் அவரது பணி மிகவும் சிறந்தது. மேலும் இங்கு வாஷிங்டன் தமிழ்ச்சங்க நிகழ்ச்சிகள் அதை முன்னிருந்தும் பின்னிருந்தும் ஊக்குவித்து வருவதிலும், வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் நடைமுறைகளை கண்காணித்து அதில் வரும் நல்லவை குறைகளை சுட்டி காட்டுவதிலும் அவர் வல்லவர். நான் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் தலைவராக இருந்த போது எனக்கு மிகவும் உதவியாக அவர் இருந்துள்ளார். மேலும் அரசியல் குறித்து தானே பேச போறோம். கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி மீட்டு கொண்டு போகணுங்கிறதில் அவர் ஒரு எடுத்துக்காட்டு. 2012ஆம் ஆண்டு பேரவையின் வெளிவிழா நடக்கும்போது மிகவும் சிக்கல்கள் இருந்தது. அந்த சிக்கல்களை தாண்டி அதை எப்படி கொண்டு போக வேண்டும், அதை எப்படி சரிப்படுத்த போக வேண்டும், பொது வாழ்வில் யாரையும் பகித்து கொள்ள வேண்டியதில்லை அப்படிங்கிற இதெல்லாம் நான் அவற்றில் தான் கற்றுக்கிட்டேன். இன்று அவரின் பேச்சை நீங்கள் கேட்க ஆவலாக இருப்பது போல் நானும் மிகவும் ஆதலாக இருப்பேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி பீட்டர். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைதான் இன்று வந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு நல்லதொரு அறிமுகம் கிடைத்தது. சொர்ணம் சங்கரனா, நீங்க பேசலாம் ப்ளீஸ். வணக்கம் அனைவருக்கும். இப்ப முதல் ஆரம்பிக்கும் போது ஒரு ஆளுமை அந்த மாதிரி எந்த ஒளிவட்டமும் கிடையாது. நானும் உங்களை போன்ற நண்பர்கள் தான். ஐஆர்டிடிஏ நண்பர்களுக்கும் அமெரிக்கன் தமிழ் வானொலி நண்பர்களுக்கும் என்னை அறிமுகம் செய்து வைத்த பீட்டர் அண்ணாவுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது அவங்க கனகலட்சுமி சொன்னது மாதிரி அரசியல் பேசலாம் வாங்கங்கிறது இதை ஒரு 4-5 வருஷமாவே இதை அமெரிக்கன் தமிழ் வானொலியில திட்டமிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இப்ப திரும்பவும் அதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது.
ஆனா குறிப்பா நான் இதை வந்து சொல்ல விரும்புறது, இது பின்னாடி இதை தொடர்ந்து செய்யும் பொழுதும் கூட இதை ஒருதலை பட்சமான கருத்துக்களாகவோ பரப்புரைகளாகவோ கொண்டு சொல்லாம, அதுக்காக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாம, நமக்குள்ள ஒரு கேள்வி பதில் உரையாடலாக இருக்க வேண்டும். புதியவர்கள் நிறைய பேர் வர்றவர்களோட உரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறேன். அதனால நானே என்னுடைய கருத்துக்களை வந்து ஒரு 10 நிமிடத்துக்கு உள்ள சுருக்கமாக சொல்லிட்டு, அப்புறம் கேள்வி பதில்கள் நம்ம அதிகமாக உரையாடுவோம். அது என்னுடைய கருத்துக்கள் முதல்ல வந்து பொதுப்படையாக இந்த அரசியல் பேசலாங்கிறது வந்து எப்படி இருக்கணுங்கிற எனக்கென்று நான் ஒரு சில விதிமுறைகளை வச்சிருக்கேன். அது சில குறிப்புகளாகவும் நான் தொகுத்திருக்கிறேன். அதை முடிஞ்சா அதை சொல்றேன். நான் தமிழ்நாட்டில் வந்து பள்ளி கல்லூரி மாணவராக இருந்த பொழுது வந்து பல பொது இடங்களில் ஒரு அறிவிப்பு பலவையாக தொங்க விட்டிருப்பார்கள். இங்கு அரசியல் பேச வேண்டாம், அல்லது ஆங்கிலத்தில் நோ பாலிடிக்ஸ் ப்ளீஸ் அப்படின்லாம் இருக்கும். ஆனா முறையா நான் 1989ல இப்போ 1990 தான் நான் அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்தேன். 89ல் 89 88 நினைக்கிறேன், சென்னையில் ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்தில் தயவு செய்து அரசியல் பேசுவோமா அப்படின்னு ஒரு அறிவிப்பை பார்த்தேன். அப்ப பார்த்த உடனே எனக்கு அவரை ரொம்ப பிடித்து விட்டது. அவரை பத்தி தெரிஞ்சிருக்கலாம் நீங்களுக்கும். அவர் இப்பொழுது மறைந்து விட்டார். ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்காகவே தம் வழக்கறிஞர் தொழிலை வாழ்நாளை முழுதும் அர்ப்பணித்த ஒரு மனித உரிமை அமைப்புகளை நிறுவியவர், செயல்பட்டவர் வழக்கறிஞர் பாவு பக்தவசலம் அவர்கள். எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு முன்மாதிரியாக நான் எப்பொழுதுமே எடுத்துக்கொள்வேன். அரசியலை படித்தால் கோட்பாடுகளை தெரிந்து கொள்ளலாம். அது வந்து நூல்களின் மூலமாக படித்து இருக்கிறது. ஆனால் அரசியலை பழகுவதாலும் பேசுவதாலும் தான் மெய்யாகவே அரசியல் எப்படி செயல்படுகிறது, அதாவது யதார்த்தத்தில் சொல்ல முடியல, அந்த எப்படி அரசியல் செயல்படுகிறது, நடப்பியல்ல வந்து எப்படி இருக்குது, அல்லது எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்கிறத புரிந்து கொள்ள முடியும். சமூக ஊடகங்களின் வருகைக்கு பின்னால காலையிலோ அல்லது இரவிலோ உட்கார்ந்து வீட்டில் செய்தித்தாள்களை படிப்பதோ காட்சி ஊடகங்களை பார்ப்பதோ மிகவும் குறைந்து விட்டது. குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறையினர் அதை படிப்பதோ பார்ப்பதோ இல்லை என நான் அறிகிறேன். அது குறிப்பான தமிழ்நாட்டில் நான் போயிருக்கும் போது ஒரு முறையும் பார்க்கறது அதுதான். ஏன்னா முதியவர்கள் தான் உட்கார்ந்து தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து பார்க்கறதோ இதோ. ஆனால் இளைஞர்கள் பெரும்பாலும் இப்பவும் அவங்க செய்திகளையும் படிக்கிறாங்க, கேட்கிறாங்க. ஆனால் எங்க இருந்துன்னா பெரும்பாலும் வலைக்காட்சி ஊடகங்களிலிருந்து அல்லது தமக்கு பிடித்த தரப்பிலிருந்து வரும் செய்திகளையோ குழுக்களையோ அல்லது அதில் வர்ற செய்தி அலசல்களையோ பார்க்குறாங்க, படிக்கிறாங்க. நாமளுமே இப்போ அப்படி அந்த நிலைமைக்கு மாறிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நம்மோடு ஒத்து போறவர்களோடு தான் நம்ம பகிர்கிறோம் எப்பொழுதுமே. அல்லது கூடுமான வரைக்கும் நமக்கு ஒரு இது பிடிக்கல அல்லது அந்த ஊடகம் பிடிக்கல அப்படின்னு நம்ம விளைகிறோம். அதை பற்றி அதை பொருட்படுத்துறது. அதனால நமக்கு எது பிடிக்கிறதோ ஒத்து போறதோ அதுதான் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை வந்து உலகம் முழுக்க எல்லா இடமும் வந்து சேர்க்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நாம் ஒரு பொது தளத்தில் இல்லை, நமக்குள் ஒரு குறுகிய வட்டத்தை உருவாக்கி கொண்டு அதுக்குள்ளேயே நம்ம வந்து செயல்படும் போது இதுல என்ன ஒரு ஏன்னா தொடர்ந்து ஒரு தொடர் சங்கிலி போல அப்படி போய்கிட்டு இருக்குது. எதிர்த்தரப்பு பத்தி தெரியாது, அனைத்து தரப்புகள்ல என்னென்ன பேசுறாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம எல்லா தரப்பு நண்பர்களையும் குறைந்தபட்சம் பேசுறது வாதிக்கிறது வந்து பயனளிக்கும்னு நினைக்கிறேன். அதனால கூடுமறை படிக்கும் பார்க்கும் அறிந்த செய்திகளை மாற்று கருத்துடன் மாற்று தரப்புடன் உட்கார்ந்து பேசுறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் வந்து அரசியல் பேசுவோங்கிறது வந்து ஒரு முக்கியமான தேவை இருக்கிறது. ஆனால் மாற்று தரப்புடன் அரசியல் பேசும்போதும் பொறுமையுடன் நட்புடனும் பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமானது. குறிப்பாக இளைஞர்களா இருக்கும்போது உடனேயே நமக்கு ஏமாற்றமும் சினமும் வரும். அது நாம் சொல்ல வரும் கருத்துக்களை வந்து பக்குவமாக சொல்ல விடாமல் தடுக்கும். இதை என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுவேன். நான் இளைஞனாக இருந்த பொழுது அப்படித்தான். நமக்கு யாராவது ஒரு மாற்று கருத்து சொல்லலாம், நமக்கு அவங்க பேசுறது வந்து அவங்க பேசி முடிக்க முன்னாடி நம்ம அவங்கள பாய்ந்து இது பண்ணணும் போல இருக்கும். அந்த இது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒத்த கருத்து உள்ளவர்கள் கூட நம்ம சிறிது முரண்பட இருந்தா கூட உடனே நம்ம வந்து பார்த்துருக்கோம், பிளவுண்டு அந்த 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 அமைப்புகளை பார்த்துருக்கோம். தமிழர் அமைப்புகள் அமெரிக்காவிலையும் பார்க்கலாம், இந்தியாவிலையும் பார்க்கலாம், அல்லது இயக்கங்கள்லையும் கட்சிகள்லையும் பார்க்கலாம். உடனடியாக நம்ம பிளவுண்டு வேற பக்கம் போயிடுவோம். அதுக்கு இன்னொரு புது எதிரியை உருவாக்கிக்குவோம். ஊடகங்கள்ல நம்ம நடக்கிற உரையாடல்களையும் பார்க்குறோம். சில நேரங்களில் வந்து மாற்று கருத்தை சொல்ல விடாம அப்படியே
காட்டு கூச்சல் போடுறத பார்த்துருக்கோம். குறிப்பா வட இந்திய ஊடகங்கள்ல வந்து நெறியாளர்களே இந்த மாதிரி செய்ததை நம்ம பார்த்துருக்கோம். அதனால வந்து பக்குவமாக நாம் உரையாடுவதற்கு சொல்வதற்கு மிகுந்த அனுபவம், படிப்பறிவும், பயிற்சியும் தேவைன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிந்து தம்மை சார்ந்தாருக்கு எவ்வளவு கசப்பான கருத்துக்களையும் அல்லது எதிர்த்தரப்புக்கு எவ்வளவு வெறுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட தந்தை பெரியார் வந்து மிக பக்குவமாக தன் கருத்துக்களை சொல்லி வந்திருப்பதை நான் படிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு வாழ்நாளில் அவருடைய ரொம்ப வியக்க வைக்கிறது வந்து அவரு கொஞ்சம் கூட தன்னுடைய இது இழந்து அந்த இதுல வந்து எழுதுற அவருடைய குறிக்கோள், அவர் சொல்ல வந்த கருத்துல தான் அவர் இதா இருக்கிறார் அவருடைய தனிப்பட்ட மக்களை அவங்க இது பண்றது அந்த மாதிரிலாம் அவர் நான் எங்கேயுமே படிச்சு பார்க்கல. அதுக்கு முக்கிய காரணம் வந்து அவர் வந்து தன்னுடைய கருத்தை திணிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. நான் அதை உண்மையிலே ஒரு வேந்தது அதுதான். அவர் வந்து நான் சொல்றதை சொல்றேன், கேட்கிறதும் கேட்காதும் உன் விருப்பத்தையும் பகுத்தறிவையும் பொறுத்தது. இது வந்து நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்கப்பா, நான் சொல்லிட்டேன்ப்பா. அது அந்த தாத்தா பாட்டிக்கும் அப்பா அம்மாவுக்குமே நம்ம வேறுபாடுகளை பார்க்கணும். தாத்தா பாட்டி வந்து இப்படிதான் சொல்லுவாங்க, அறிவுரை வந்து சொல்றத சொல்லிட்டேன் எப்படியும் போ அப்படிம்பாங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு பழுத்த பக்குவத்தை நானே இன்னும் எட்டவில்லை என்றுதான் நினைக்கிறேன். இருந்தாலும் தொடர்ந்து நான் பழகி வருகிறேன். ஸோ அடுத்து வந்து ஒரு முக்கியமான நான் பகுதிக்கு வர்றேன். இதுல வந்து நான் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக என் அறிதலில் இருந்தும், கவனிப்பில் இருந்தும், அல்லது வாசிப்பில் இருந்தும் எனக்கென்று சில விதிமுறைகளை நான் வகுத்து வைத்திருக்கிறேன் அரசியல் பேசும்போது. ஸோ அதை மட்டும் நான் குறிப்பால் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து உரையாடலில் பார்க்கலாம். ஒன்று வந்து என்னுடைய தனிப்பட்ட அரசியல் கோட்பாடு அல்லது புரிதல், அது ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப மிக எளிமையானது. என்னை பொறுத்தவரையில் வந்து அது ரொம்ப கடினமானது கிடையாது. எல்லாருமே அதை செய்யக்கூடியது தான். அதாவது சமூகம் அல்லது அரசியல்ல மனிதர்கள் யாரும் ஒருவருக்கு ஒருவர் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ இல்லை. இது சமத்துவம் என்பதே அதனுடைய அடிநாதம். இனம், நிறம், நாடு, சமயம், சாதி, பால், பணம் என எல்லா புறக்காரணிகளோ அல்லது புறக்கூறுகள் அடிப்படையில் எல்லாரும் சமமாக நடத்தப்பட வேண்டும். இது வந்து ஒரு அடிப்படை, அரசியல்ங்கிறதுக்கு ஒரு அடிப்படை என்று நான் புரிந்து வைத்துக்குவேன். அது அடிப்படையில் தான் நம்ம வந்து எந்த பிரச்சனையையும் நம்ம அணுக வேண்டும். எங்கெங்கெல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றனவோ அவற்றை முதலில் ஒத்துக்கொள்ள வேணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதற்கு பின் ஒடுக்கப்பட்டவர் பக்கம் நிற்க வேண்டும். இது என்னுடைய முதல் விதி, எனக்கு வகுத்து கொண்டது. ரெண்டாவது வந்து ஒரு புறக்காரணிகளின் அடிப்படையில் வந்து நான் மேல சொன்ன மாதிரி இனம், நிறம், நாடு, சாமியம் இந்த மாதிரி எதுனாலும் சரிதான். ஒடுக்கப்பட்டவர் இன்னொரு புறக்காரணியில் ஒடுக்குபவராகவும் இருக்கலாம். ஒருவர் வந்து சாதி அடிப்படையில் வந்து ஒரு பறந்துபட்டவராக இருக்கலாம். அவர் வந்து ஒடுக்குமுறையை நல்லா புரிந்து இரண்டு பக்கம். ஆனால் பால் விஷயங்கள், ஆண் பெண் அல்லது பிற பாலினத்தில் அந்த விஷயத்துல வந்து அவர் முழுமையான தெளிவு இல்லாமல் இருக்கலாம். அல்லது வந்து பணம் ஏற்றத்தாழ்வு அதில், அல்லது படிப்பு ஏற்றத்தாழ்வு, இதெல்லாம் வந்து இருக்கும்போது நம்ம வந்து எங்க வந்து ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் இருக்க வேண்டும். அதுதான் என்னோட முக்கியம். அதனால ஒரு நேரம் வந்து ஒருத்தர் மேல வந்து அவர் ஒடுக்கப்பட்ட ஒரு பக்கத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற குறிப்பா எடுத்துக்கோம், சாதியை எடுத்தா கூட இன்னொரு பக்கம் அவர் பிழை செய்யும் போது நாம் அவருக்கு சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து நம்முடைய நிலைப்பாடு இருக்க வேண்டும். மூன்றாவது, என்னுடைய சொந்த புறக்காரணி அடையாளத்தின் மூலம் எந்த ஒரு சிக்கலையும் நிகழ்வையோ நம்ம அணுகக்கூடாது. அதாவது என்னுடைய சொந்த எனக்கென்று சில அடையாளங்கள் உண்டு ஒவ்வொரு விஷயத்திலையும். ஆனா அந்த அடையாளங்கள் அடிப்படையில எந்த ஒரு செய்தியையும் புரிந்து கொள்ளக்கூடாது. குறிப்பாக என்னுடைய சொந்த அடையாளத்தை சேர்ந்தவர்களை ஒடுக்குபவராக இருக்கலாம் அல்லது ஒடுக்கப்பட்டவராகவும் இருக்கலாம். அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் அதற்கு முக்கியமா செய்ய வேண்டியது என்னுடைய சொந்த அடையாளத்திலிருந்து விலகி நிற்க வேண்டும். அது மாதிரி இருக்கும்போது எனக்கென்று அடையாளத்தை வந்து நம்ம வந்து தள்ளி வைக்க வேண்டும். என் அடையாளத்தினர் ஒடுக்குபவர்களாக இருந்தால் அவர்கள் எனக்கு வேண்டியவர்கள், அவங்க வருத்தப்படுவாங்க என்று கருதாமல் நம் எதிர்த்து நிற்க வேண்டும், எதிர்த்து கருத்தை சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் என் அடையாளத்தில் வந்து ஒடுக்கப்படுபவர்களாக இருந்தால் மற்றவர்கள் நம்மை குறுகிய நோக்கமுடையன் அல்லது குழு மனப்பான்மையுடையன் என்று தவறாக கருதிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பொருட்படுத்தாமல் நம்ம ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் இருக்க வேண்டும். ஒரு குறிப்பா எடுத்துக்கணும், இப்ப தமிழர்கள் பிரச்சனையை எடுத்துக்கொண்டோம்னா ஒரு ஏற்றத்தாழ்வோ அல்லது உலக அளவிலேயோ அல்லது மொழி ரீதியாகவோ அல்லது வந்து பண்பாட்டு ரீதியாகவோ
நாம் ஒரு பக்கத்துல வந்து நம்ம ஒடுக்கப்பட்டு இருக்கிறோம், இன்னொரு பக்கம் நாம் ஒடுக்கப்படாமல் இருக்கக்கூடாது. பிற மொழி இனத்தவர்களை பார்த்து அவர்களை நம்ம வந்து கேவலமாக பேசுவதோ அல்லது அவர்களை இழுத்து பேசுவதோ அல்லது தாழ்த்தி பேசுவதோ வந்து கூடாதுன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் வந்து வடவருடைய ஆதிக்கம் அப்படின்னு வரும்பொழுது நான் தமிழருங்கிற அடையாளம்ங்கிறத விட தமிழர்கள் வந்து ஒடுக்கப்படுகிறார்கள்ங்கிறத வந்து நம்ம வந்து அதுல வந்து எந்த காரணத்தை கொண்டு நம்ம தயங்காம சொல்ல வேண்டும். ஈழப் பிரச்சனையிலேயே நம்முடைய பெரிய பிரச்சனையை வந்து நான் அதிக தான் பார்க்கிறேன். நிறைய பேர் வந்து அந்த பிரச்சனையை வந்து மற்றவர்களுக்கு பேசுவதற்கே தயங்குகிறார்கள். அதாவது வந்து இது ஒரு மனித உரிமை பிரச்சனை. அது வந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக அங்க ஒரு இனம் இன்னொரு இனத்தின் மேலும் மிக வன்மையான முறையில் ஒடுக்குகிறார்கள். அதை பற்றி நம்ம வந்து வேற யார்கிட்டயோ மற்ற இந்தியர்களுடையோ அல்லது வெளியே உள்ளவர்கள்ட்டையோ நம்ம பேசுனா அது வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு குறுகிய மனப்பான்மை உள்ளவர், இவர் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப சுருக்கமாக பரோக்கியலிஸ்ட்னு ஒரு முத்திரையை குத்துவாங்க. இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நாம அதை பேசாம இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுல வந்து அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சமயத்துல நம் கருத்தை பூசி மெழுகி பேசாமல் வெட்டொன்று துண்டொன்றாக வெளிப்படையாக பேசுவது நல்லது. நாம் ஒன்றும் ஒபாமா பைடன் போல வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க கிடையாது. நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப கவலைப்பட்டு மற்ற நமக்கு எது போயிடும் அப்படிங்கிறது. இன்னும் குறிப்பாக வந்து இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் இதுல கூட பாத்தீங்கன்னா நீங்க அடிமை காலத்துல வர்றதுல வந்து பைடன் வந்து அரசாங்கத்தில் இருக்கிறாரு, தலைவரா இருக்கிறாரு. அவர் வந்து கண்மூடித்தனமாக இஸ்ரேல் அரசு பக்கத்தில் நிற்கிறாரு. ஆனால் ஒபாமா வந்து அவருடைய கருத்துக்களை பார்க்கும்போது 2 பக்கமும் உள்ள சாதக பாதகங்களை சொல்லி இருந்தாலும் வந்து அவர் முழுக்க இஸ்ரேல் பொழுது செய்யறத வந்து நிறுத்தணும்னு வெளிப்படையா பேச மாட்டேங்கிறார். அதுல வந்து ஒரு பூடகமாக தான் கொஞ்சம் பூசி தான் பொழுகிறாரு. ஆனால் அதே நேரத்துல 3வது முக்கியமான அரசியல்வாதி அமெரிக்காவில் பேர்னி சாண்டர்ஸ் சொல்லி அவர் வந்து வெளிப்படையா தெளிவாக சொல்றாரு, இதுதான் என்னுடைய கருத்து. அதுல முக்கியமான ஒரு காரணம் என்ன, அவர் ஒரு யூதர் இருக்கிறதுனால அவருக்கு அந்த ஒரு அதனுடைய இது இருக்குது, அவருக்கு அது சொல்லக்கூடிய ஒரு வில் பவர் இருக்குது அதுல. அடுத்து 4வது வந்து வன்முறையாளர்களை ஆதரிக்க கூடாது. இது வந்து ஆதிக்க சக்திகளின் வன்முறைக்கு எதிராக ஒடுக்கப்படுபவர்கள் ஈடுபடும் வன்முறையை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சொல்ல போனா நம்ம தமிழர்கள் தரப்புலையும் சரி, நம்ம வந்து இப்ப ஹமாஸ் இந்த மாதிரி தான் நம்ம அவங்க வன்முறை வந்து ஆதரிக்கிறது வந்து இந்த ஜனநாயக உலகில் அது சரியாக இராது. ஆனால் அதே நேரத்தில் வந்து அவங்கள முத்திரை குத்தி அவங்க அப்படி செய்ய முடியாது. ஏன்னா வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு அரசு ஒடுக்குமுறையும் வன்முறையும் இருக்கும் பொழுது அதை எதிர்கொள்பவர்கள் வன்முறையை பயன்படுத்தும் பொழுது அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் வன்முறை வந்து பேரளவில் தான் முடியக்கூடும்ங்கிறத நம்முடைய வரலாற்று இதில் பார்த்துருக்கோம். ஸோ அதனால குறிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து ஆதிக்க சக்திகள், ஆதிக்க நாடுகள் எல்லாம் கூட்டணி வைத்துக் கொண்டு சிறுபான்மையை வெக எளிதாக அவங்க இளம் அழிப்பு செய்ய முடிகிறது அல்லது அழித்தொழிக்கும் அரசியலே அவங்களை எல்லாம் ஆக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் இது ஒரு நவீன ஆயுத பல உலகம். இங்க வந்து நம்ம வந்து வன்முறையால அவங்களெல்லாம் வெல்ல முடியுங்கிற அந்த இதே வந்து கைவிடணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எண்ணமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால வன்முறைகள் அற்ற அரசியல் வழிமுறை இருந்தால் அவற்றை படிப்படியாக முன்னேற்றம் காண முடியுமாங்கிற அந்த அறிவுறுத்தல தான் நாம வந்து இளைஞர்கள்ட்டையும் எடுத்து சொல்ல வேண்டும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் தற்காப்புக்காக வன்முறையில் ஈடுபடுவோரை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க ஒரு ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து அப்படி செய்யும் பொழுது அவருடைய வன்முறையை ஆதரிக்காவிட்டா கூட அவர்கள்ட்ட மட்டும் போய் அதிகமிசையை போய் நம்ம வந்து போதிக்கவும் கூடாது. இதே சூழ்நிலையில வந்து ஒடுக்கப்பட்டவரை நோக்கி காந்தியம் பேசுறவர்களை போல போலிகள் வேற யாருமே இருக்க மாட்டார்கள். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அடுத்து 5வது, சமகாலத்தில் நம்ம எந்த சிக்கலை பத்தி பேசினாலும் பழைய கோட்பாட்டு நூல்களையும் அறிஞர்களையும் பேசி தப்பித்துக் கொள்றது எந்த பயனும் இல்லை. பார்த்தா இந்த இடதுசாரிகள் வந்து குறிப்பாக இந்த ஆம்சேர் இன்டலெக்சுவல் சொல்றாங்க, நல்ல எல்லாரும் கிடையாது. அவங்க எப்ப பார்த்தாலும் உடனே அந்த மார்க்ஸ் அப்படி செஞ்சாரு, கிராம்சி இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு சொல்லி இன்னும் இந்த ஒரு பழைய புத்தகங்கள் எடுத்துட்டு கண்முன்னால இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு வந்து என்ன தீர்வுங்கிறதுக்கு வந்து அவங்க ஒரு நடப்பியல் அடிப்படையில எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்ப போயிட்டு அங்க கோட்பாடு என்ன சொல்லுகின்றன அப்படிங்கிறத சொல்றது. ஆனால் ஒரு நம்முடைய நடப்பியல் பிரச்சனையில் நம்ம அதை கோட்பாடு அடிப்படையிலையோ அல்லது பழைய அனுபவங்கள் அடிப்படையிலையோ என்ன மாதிரியான தீர்வுகள் கண்டிருக்காங்கிறத வந்து படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதுக்காக வந்து கோட்பாட்டையும் வரலாற்றையும் வாசிக்கலாம். ஆனால் வெறும் வாசிப்பை மட்டும் வைத்துக்கொண்டு பிரச்சனையை அனுப்பிக்கிட்டு தத்துவம் உதிர்ப்பவர்களாக இருக்கக்கூடாது. இது வந்து
அடுத்து 6வது வந்து பிரச்சனைகளை எளிமைப்படுத்துறதும் குறுக்கி பார்த்தலும் நம்ம எப்பவுமே தவறான பக்கத்தில் இருப்பதற்கே உதவும். அதை எதை எடுத்தாலும் சரிதான், ஒரு ஒற்றை கோட்பாடு அல்லது ஒரு தலைவனின் கண்ணாடி வழியாவே பார்க்கிறது வந்து ஒரு அதுவும் சம்டைம்ஸ் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மூர்க்கத்தனமான ஒரு அரசியல் கேடு. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நான் இப்பொழுது பார்க்கிறது வந்து 2 பக்கமும் பார்க்கலாம். அந்த திராவிடம் தமிழ் தேசியங்கிற அரசியலே வந்து அந்த அந்த இதுதான் பார்க்குறது. ஒரு பிரச்சனையை வந்து தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை அல்லது ஈழத்தின் பிரச்சனை, அது உலகத்தை சார்ந்த பிரச்சனைங்கிறத வந்து எதை எடுத்தாலும் பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காரு, பிரபாகர் இப்படித்தான் அந்த ஒரு 2 மூர்க்கத்தனமான ஒரு பார்வைகள். இது வந்து தேவையில்லை. நம்ம வந்து அவர் வந்து ஒரு கருத்துக்கள் சொன்னா கூட நம்ம வந்து புதிய பிரச்சனைகளை எப்படி இப்போ உள்ள சூழ்நிலையில் அது நடப்பியல் பிரச்சனைகளோடு அதை பார்க்க வேணும். அதில் வந்து நம்ம வந்து கண்ணாடி போட்டு இப்படிதான் செஞ்சு, இல்லைன்னா நான் அவங்களை ஆதரிக்க மாட்டேன், எதிர்ப்பேன், அவங்களை பற்றி புறம் பேசுவேன் அப்படிங்கிறது தவறு. அடுத்து 7வதாக இயக்க அரசியலையும் தேர்தல் அரசியலையும் குழப்பியல் கொள்வதை வந்து தவிர்க்க வேண்டும். இது அரசியல் பேசுறதுல வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இயக்க அரசியல் என்பது ஒரு தொலைதூர பயணம். அதில் நேர்மை, வெளிப்படைத்தன்மை, எளிமை, கொள்கை உறுதி, குறுகிய பலனை எதிர்பாராமை என பல முக்கியமான அதுல காரணிகள் உண்டு. பயணத்துக்கு இடையில நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கலாம், நமக்கு எந்த பலனும் கிடைக்காம இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த இயக்க அரசியல் அல்லது வந்து தொலைதூர பயணத்தில் வந்து முக்கியமானவை. ஆனால் தேர்தல் அரசியலுங்கிறது நம்ம தவிர்க்க முடியாது. தேர்தல் வந்து 5 ஆண்டுக்கு ஒருக்க 4 ஆண்டுகளுக்கு முறை ஒவ்வொரு நாட்டுகளிலும் நடக்கதான் செய்யும். அது ஒரு குறுகிய பயணம். பொதுவாகவே அது வந்து வெகுவான மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய அல்லது அம்மக்கள் நம்ம ஏமாற்றக்கூடிய ஒரு விளையாட்டு. இது 2 பக்கமும் நடக்கிறது. இது ஒரு இந்த கள விளையாட்டு தான். இங்க வந்து அதுவும் குறிப்பா வந்து இந்த தேர்தல் விதிமுறைகளே அல்லாத, அது விதிமுறைகளே கண்டுகொள்ளாத ஒரு இந்திய ஜனநாயகத்தில் பணம் பலம் தான் அங்க பெருமையா தேவைப்படுது. ஸோ இப்படியான நேரத்துல வந்து தேர்தல் அரசியல் வந்து ஊழல், கையூட்டு எல்லாமே இருக்கும். ஆனா அவற்றை செய்யறவங்க வந்து அந்த எந்த காரணத்துக்காக செய்யறாங்கிறத புரிக்கிறது மட்டும் இல்லாம தனிப்பட்ட நலனுக்காகவோ அல்லது தன்னுடைய சொந்த குடும்ப நலத்துக்காக செய்யறாங்களா அல்லது தன்னுடைய அமைப்பின் நலனுக்காக, தன்னுடைய குறிக்கோள் நலனுக்காக செய்யறாங்களாங்கிறதையும் இந்த நம்ம வந்து தேர்தல் அரசியல் கட்சிகள் வந்து நம்ம வந்து ஒன்றோட வந்து ஒப்பிட்டு அதை நம்ம விமர்சனம் செய்யலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இவங்க இப்படித்தான் அப்படிங்கிறத புறக்கணிக்கலாம் தேர்தல் அரசியல்ல முடியாது. குறிப்பாக அந்த தேர்தல் கட்சிகள் வந்து தம்முடைய கொள்கைக்காவது அவர்கள் நேர்மையாக இருக்கிறார்களா அல்லது அதையே தனிப்பட்ட நலனுக்காக பேரம் பேசுகிறார்களாங்கிறது வந்து ரொம்ப ஒரு விழிப்புணர்வோட இருக்க வேண்டும் நினைக்கிறேன். அதனால எந்த ஒரு கட்சியோ ஒரு தலைவனையோ உடனே அப்படியே அந்த குடும்பத்தையோ அது அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது வந்து எங்க விமர்சனத்தை வைக்கணுமோ நம்ம அங்க வைக்க வேண்டும். அது வந்து அதே நேரத்துல வந்து அவர்களை எங்க ஆதரிக்க வேண்டுமோ ஆதரிக்க வேண்டும் வெளிப்படையாக. இது ரொம்ப முக்கியம். அப்புறம் 8வது, தேர்தல் அரசியல்ல வந்து வெற்றி பெற வேண்டுமானால் பெருவாரியான மக்களுக்கு எதிரான திசையில் பயணிக்கிறதும் குறுகிய மனப்பான்மையை வளர்ப்பதும் பயனற்றவை. இது வந்து அந்த மாதிரி அமைப்புகளை வந்து புறக்கணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்க தமிழர் பிரச்சனையே எடுத்துட்டோம்னா நம்முடைய பிரச்சனையினுடைய முக்கியமான தோல்வி பல காரணங்கள் நமக்கு தெரியும். வெளிப்படையான புரிந்து கொள்ளாத காரணம் வந்து நாம் வந்து உலகத்தை அந்த பிரச்சனையை எடுத்து செல்லல. பெருவாரியான மக்களுக்கு அதை சென்று செல்லக்கூடிய அந்த இதை வந்து நாம் ஒரு இனமாக நாம் தவறிவிட்டோம். அப்போ என்ன செய்யணும், அந்த தோல்வியிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதை எப்படி பெருவாரியான மக்களை புரிய வைக்கிறதுக்கு நம்ம கொண்டு போகணுங்கிறத விட்டு போட்டு இன்னும் நமக்குள்ளே ஒரு பிளவுபடுத்தி இவன் திராவிடன், இவன் தமிழன் அப்படிங்கிறத நமக்குள்ளேயே ஒரு பிளவைப்படுத்தி அதை குறுகிய பாதைக்கு கொண்டு போறது வந்து இது வந்து எந்த காரணத்திலும் தேர்தலிலும் அது வெற்றி அடைய முடியாது அல்லது நெடுந்தூர இயக்க அரசியலும் அது வெற்றி வர முடியாது. அடுத்து 9தாக ஒரு நம்ம ஒரு அடிப்படை புரிதல் வேணும். பெருவாரியாக மக்கள் வந்து எல்லா மக்களும் எல்லா நாடுகள்லையும் வந்து கொள்கை கோட்பாட்டுகளை பற்றி அவங்க அக்கறை கொள்ளவே மாட்டாங்க. இது வந்து சாதாரணமான விஷயம். தம் வாழ்க்கையில ஏதாவது குறை நிறைவு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து சில நிலைப்பாடுகளை எடுப்பாங்க. தன்னுடைய ஏதாவது ஒன்று கவலை இருக்கு, கொலை நடக்கலை அப்படின்னா அதை வச்சு மட்டுமே அவங்க சில நேரங்களில் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துறதோ பேசுறதோ அல்லது ஒரு வாக்களிக்கிறதோ எல்லாமே அந்த அடிப்படை தான் இருக்கும். அல்லது அது அந்த தேவை பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அடுத்த அதை விட்டுருவாங்க, கையை போட்டுட்டு அடுத்தது
அப்புறம் வந்து அவங்கள பெரும்பாலுமே ஒரு கொண்டாட்ட மனநிலை அல்லது கேளிக்கை மனநிலை தான் பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க. இதுல வந்து இந்த புரிதல் வந்து எப்பொழுதுமே எந்த இயக்க அரசியலுக்கும் கட்சி அரசியலுக்கும் ஒண்ணு. எனவே அதனால அந்த 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 மனநிலையை புரியாம நீங்க எதிர் திசைகளை போறதுனால எந்த ஒரு பயனும் விளையாது அரசியலுக்கு பேசுறவங்களுக்கும் அரசியல செய்யறவங்களுக்கும். கடைசியாக சொல்ல வந்தது, நேரம் கிட்டும் போதெல்லாம் நாம் வாசிக்க வேண்டும். நம்ம இந்த காலத்துல வந்து நமக்கு முழுமையா உட்கார்ந்து ஒரு நூல்களை படிக்கிறதுக்கோ நமக்கு நேரம் கிடையாது. நம்ம பல்வேறு பணிகளில் ஈடுபடும் போது, ஆனால் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச என்னென்ன நூல்களானாலும் படிக்கலாம். அரசியல் நூல்களா இருக்கலாம், அல்லது மெய்யியல் தத்துவ நூல்களாக இருக்கலாம், அல்லது கலை இலக்கியமாக இருக்கலாம், அல்லது அறிவியலா இருக்கலாம், வரலாறா இருக்கலாம். இப்படி பரந்துபட்ட வாசிப்பு வந்து எப்பொழுதும் நம்முடைய பகுத்தறிவை வளர்க்கும். நாம் அரசியல் பேசுவதற்கான தகுதியையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும். இந்த 10 அடிப்படை விதிகளை வந்து நான் வந்து கடந்த பல ஆண்டுகளாக என்னுக்குள்ளே நான் ஏற்படுத்தி கொண்டு அந்த அடிப்படையில் தான் நான் அரசியலை பேசுறதும் அரசியலை விமர்சனிக்கிறதும் செய்கிறேன். இது என்னுடைய கருத்து. இங்க கேள்விகள் பதிகள் நம்ம வந்து வேலை விரிவாக பேசலாம். நன்றி. அருமை அருமை அண்ணா. சொர்ணம் சங்கர் அண்ணா ஆல்மோஸ்ட் ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ரொம்ப விரிவாகவும் விலாவாரியாகவும் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது மிக அதிகப்படியான ஒரு இதுதான். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். அமெரிக்க தமிழர் ஊடகம் மற்றும் IRTTAA வழங்கும் அரசியல் பேசலாம் வாங்க. அடுத்து நம்ம டாக்டர் சுவாமிநாதன்